ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜைத்தோன்லேருந்து ஒரு இஃப்தார் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம வெயிட்டாக இருக்குது பாக்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 850 ருபீஸு ப்ளஸ் வந்து நம்ம ஆர்டர் போட்டனால பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி சார்ஜுமே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வரும். நீங்கள் வேணால் நேரில் போய் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 850 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் இதில் கொடுத்துருக்காங்கன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த க்ரீட்டிங் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எடுக்கலாம், உள்ளே ஏதோ சொருகி கிடக்குது, நம்ம அதை எடுப்போம். ஃபஸ்ட்டு எடுக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரோல், என்ன ரோல்னே தெரில, பட் ஒரு மினி ரோல் கொடுத்துருக்காங்க. வெறும் ரோல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சும்மா வந்து ஸ்பூன், ஃபோர்க்ஸ், டிஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிரிஞ்சால் ஒரு குட்டி டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரைத்தா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 2 டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, குட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய ஐட்டமாக தான் இருக்குது. இது என்னன்னு பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா. ஸோ நமக்கு வந்து அப்படியே வந்து இலையிலலாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆத்தென்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கிளி பரோட்டாவை. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மட்டன் பிரியாணி. ரொம்ப குட்டி டப்பாவில் தான் இருக்குது, பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. குட்டி டப்பாவில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மட்டன் பிரியாணி அண்ட் வி ஹாவ் ஸ்வீட். ஸோ ஸ்வீட்டுன்னு தான் போட்டிருக்கு, என்ன ஸ்வீட்னு தெரில டப்பாவில். ஸோ கஷ்டம் கைஸ், இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்டு, என்ன ஸ்வீட்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பாயாசம்னு நினைக்கிறேன். பாயாசம் ஸ்மெல் வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பாயாசம். செம்ம ஸ்மெல்லாக இருக்குது பாயாசம் ஸ்மெல்லு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி. ஸோ நோம்பு கஞ்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க ஐஸ்கிரீம் டப்பா மாதிரியே இருக்குது கைஸ். எல்லாமே உங்களுக்கும் அப்படி தானே தெரியுது, ஐஸ்கிரீம் டப்பா மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஜூஸ்னே தெரில, வெறும் ஜூஸ்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஜூஸ்னே தெரில, ஆனால் நல்லா கூலிங்காக இருக்குது கைஸ். இப்போ நான் பாப்பா அப்புறமா பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே குட்டியாக மினியாக குட்டி குட்டி. அப்புறமா நமக்கு வந்து ஒரு குட்டி மயோனீஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஹலீம், ஹைதராபாத் ஹலீம் கைஸ். இது வந்து மட்டனா சிக்கன் ஹலீமான்னு தெரில, பட் ஹலீம். திறந்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா, பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து தி மோஸ்ட் ஈகராக இருந்த பார்பிக்யூ சிக்கன் கைஸ். அந்த மூடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். நான் கூட வந்து அப்படியே இருக்கும்னு நினச்சி, பரவாயில்ல நல்லா ரேப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஸ்நாக்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன ஸ்நாக்ஸுன்னு சொல்லலை. ஸோ நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து வடை கைஸ். இது என்ன வடைன்னு சுத்தமாக மென்ஷன் பண்ணல, வெறும் வடைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுன்னு போட்டிருக்காங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து சமோசா கைஸ் உள்ள. சார் கைஸ் இப்போ நம்ம வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து
ஃபஸ்ட்டு எனக்கு எதுலலாம் சாப்பிடுன்னு ஆரம்பிக்கலாம்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஈகராக நான் இருந்த ஹலீம்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த பாக்ஸே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ ஒவ்வொன்றுலேயும் அந்த பிக்சர் போட்டுருக்கு, அதே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டெம்ப்ட் ஏற்றுது என்ன. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரை பண்ணலாம் கைஸ். என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியல கைஸ். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியல. இது வந்து மட்டன் ஹலீமு, பட் எனக்கு மட்டன் மாதிரியே தெரில கைஸ். மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு வந்து அவ்வளோன்னு பிடிக்கல கைஸ். இப்போ நம்ம வந்து ரோல் ட்ரை பண்ணலாமா? ஜைத்தூனில் நான் ஷவர்மா சாப்பிட்ருக்கேன், பட் இது ரோலுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல்னு தெரில. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டே பார்த்துருவோமே. சிக்கன் ரோல் கைஸ், அதில் மென்ஷன் பண்ணல. சிக்கன் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஷவர்மா மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கைஸ், ரோல் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் ரோலு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இறங்கும் கிளி பரோட்டாக்கு. ஸோ நான் வந்து பார்க்குறக்கே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த கிளி பரோட்டாவை ட்ரை பண்ணிடுவோமா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளி பரோட்டாவை தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கவே பார்த்திங்கன்னா செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ அந்த குருமாவோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்ருக்கோம். ஸோ கைஸ் வாங்க வந்து ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளி பரோட்டா மஸ்ட் ட்ரை கைஸ், சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வாங்க நம்ம வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் பிரியாணி பார்க்க எப்படி சூப்பராக இருக்குல்ல. ஸோ வாங்க இதையும் அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆனால் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட்டில் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். திருடி கிராம்பெல்லாம் இருக்குது கைஸ். வாங்க இப்போ நம்ம அந்த மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோமா? ரொம்ப வந்து ஃப்ளேவர்ஸே இல்லை, பட் வந்து ப்ளெயினாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ பட் நல்லா தான் கைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டன் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பீஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுக்குறாங்க. ஸோ பட் பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. பட் வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது. வாங்க கைஸ் நம்ம அடுத்ததாக பிபிக்யூ ட்ரை பண்ணலாம். கைஸ் சிக்கன் பீஸ் பாருங்கள், ஒன்றே ஒன்று கைஸ் இருக்குது. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கைஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இத்திரும் தான் கொடுத்துருவாங்க கைஸ். எனக்குலாம் இந்த டப்பா ஃபுல்லாக கொடுத்தாலும் பார்த்தாது, பட் பரவாயில்ல. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது கைஸ். ஏன்டி நான் தின்றேன் கைஸ். சிக்கன் பார்த்திங்கன்னா வந்து ஓகேவாக தான் இருக்குது. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ண போகுது நோம்பு கஞ்சி கைஸ்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த ஆத்தென்டிக்கான நோன்பு கஞ்சி தான் குடிக்க போகிறோம். ஸோ இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் தான் குடிக்கிறேன். ஸோ நம்ம வாங்க குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்கு கைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ், நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நோன்பு கஞ்சிலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லும் போது வந்து இது நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஜைத்தூன் நோன்பு கஞ்சி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து இது ஜைத்தூன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள், ஜைத்தூன் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது கைஸ். நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க கைஸ். வடை 2 கொடுக்கணும், சமோசா 2 கொடுக்கணும். சமோசா 2 கொடுப்பாங்க, ஒரே ஒரு சமோசா கொடுத்துட்டு ஒரு வடையை கொடுத்துட்டாங்க கைஸ். கைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து சமோசா பாருங்கள், நீங்கள் தூங்குற தலைவாணியோட செம்ம சாஃப்டாக இருக்குது. கிறிஸ்பியாகவே இல்லை பாருங்கள் கைஸ், தலைவாணி மாதிரி இருக்கு. வடையுமே கிறிஸ்பியாகவே இல்லை கைஸ், புசுக்கு புசுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமோசா ட்ரை பண்ணுவோம். சிக்கன் சமோசா சூப்பராக இருக்குது கைஸ், ஆரி போயின்லாம் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஒரு சிக்கன் வடை இல்லைன்னா மட்டன் வடை நினச்சிருப்பீங்க. பருப்பு வடை கைஸ், நான் தான் நம்ம ஆயா சுட்ட பருப்பு வடை கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தேன், பருப்பு வடையை ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க. நமக்கு என்ன ஜூஸ்னே தெரியாத அந்த ரேண்டம் ஜூஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வடையிலே நம்மளை ஏமாற்றினாங்க, இதில் எப்படி ஏமாற்ற போகிறாங்க நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது என்ன ஜூஸ்னே தெரில, அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ நான் குடிச்சது எப்படி இருக்குன்னு சொல்ல, ஸ்மெல்லே வந்து என்னமோ ஒரு ஸ்மெல் வருது, எனக்கு என்ன ஸ்மெல்னு கூட தெரியல, மெடிஷன் ஸ்மெல் வருது. ஸோ குடிச்சு பார்ப்போம். என்ன ஜூஸ்னே தெரில கைஸ். டேடி இதை குடிச்சு பாரு. இரு அவங்க கையில் வாங்க. என்ன ஜூஸு தெரியலையா, எங்க அப்பாவுக்கும் என்ன ஜூஸ்னு தெரியல. இப்ப எங்க அம்மா குடிப்பாங்க. கிரேப் ஜூஸ் இல்லையா, எங்க அப்பாவுக்கும் டேஸ்ட் தெரியல, எனக்கும் டேஸ்ட் தெரியல. என்னன்னா எங்க அம்மாவுக்கு தான் கிரேப் ஜூஸ்னு தெரியும். கிரேப் ஜூஸ் எப்படி இருக்கோ. ஆமா கைஸ், இப்போ சத்தியமாக வந்து இது கிரேப் ஜூஸ் மாதிரியே எனக்கு தெரில. எங்கள் அம்மாவுக்கு கிரேப் ஜூஸ் மாதிரி இருந்திருக்கு போல், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியல இது என்ன ஜூஸ்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க இது கிரேப் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம் என்ன ஜூஸ்னு, என்ன ஜூஸ்னே தெரியாமல் அப்படியே நம்ம ஒரு ரேண்டமான ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனிவேஸ், ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம் தான் ட்ரை பண்ண போகிறேன். இதில் ஐ திங்க் என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ பாயாசத்தை முதல்ல ஃபோர்க்கில் ட்ரை பண்ண போகிறேன், ஒரே ஆள் நான் தான் கைஸ். செம்மையாக இருக்குல்ல, இருக்குது நைஸ். நம்ம அப்படியே கலக்கி விட்டு அந்த கேஷ்யூலாம் வந்து எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். ஸோ திஸ் இஸ் மை பாயாசம். சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாயாசமே வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம வந்து எப்படி வந்து பாயாசம் எப்படி குடிப்போம் தானே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. பட் ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் எனக்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கைஸ். ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பப்பாயா கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2 பீஸ் ஆஃப் க்ரீன் கிரேப்ஸ் அண்ட் ஒரு பிளாக் கிரேப்ஸ். அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலான் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஃப்ரூட்ஸில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சனால நான் வந்து சொல்லலை. ஸோ 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், வாட்டர் பாட்டில் தான். ஸோ அதுவும் திறக்க முடியல கைஸ், சரி விட்டுருலாம், நம்மளால் எதுவும் திறக்க முடியல. ஸோ
இதுதான் என்னோட ஜைத்தோன் இஃப்தார் பாக்ஸோட ரிவ்யூ. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்த ப்ரைஸ்க்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா வந்து என்னை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும்னா ஓகே ஓகே கைஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து வர்த்துன்னு சொல்ல மாட்டேன், வர்த்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சிலது பிடிக்கல, சிலது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான். ஸோ இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து எனக்கு பிடிச்சது மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காதது உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஸோ இட் டிஃபர்ஸ். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஜைத்தோ வந்து ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.